கேரளா கொச்சியில ஐடி ஊழியர் ஒருத்தரை கடத்தி தாக்குன வழக்குல நடிகை லட்சுமி மேனன் வந்து போலீசார் தேடிட்டு வராங்க. தமிழ் மற்றும் மலையாள சினிமால முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் லட்சுமி மேனன். இவங்க வந்து கொம்பன், கும்கி, அதே மாதிரி சுந்தரபாண்டியன் சொல்லி பல ஹிட் படங்களை தமிழ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா அவங்களோட நடிப்புல சப்தம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து முன்னாடி மாதிரி அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருக்க நேரத்துல இப்போ ஒரு பெரிய சர்ச்சையில லட்சுமி மேனன் சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து தலைமறைவாகவும் இருக்காங்களாம். அது என்ன பிரச்சனை, எப்படி மாட்டினாங்க அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எர்ணாகுளத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ல வந்து நடிகை லட்சுமி மேனன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான அனிஷ், மிதுன், சோனாமோல் அப்படின்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஐடி ஊழியர் ஒருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடி ஊழியருக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே பார்ல நடந்திருக்கு. அங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்றக்காக ஐடி ஊழியர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு கார்ல ஏறி போயிருக்காரு. அப்போ லட்சுமி மேனன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை கடத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஐடி ஊழியர் வந்து லட்சுமி மேனன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். அந்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில் லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸான அனிஷ், மிதுன், சோனாமோல போலீசார் கைது பண்ணிட்டாங்க. ஸோ லட்சுமி மேனனை விசாரிக்கணும் அப்படின்னு போனப்போ தான் அவங்க தலைமறைவான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால இப்போ அவங்க தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசார் ரொம்ப தீவிரமாக லட்சுமி மேனனை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி மேனன் இந்த விஷயத்தில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு பெரிய ஆதாரமாக அந்த ஐடி ஊழியரை இவங்க எல்லாரும் தாக்கின ஒரு வீடியோ வந்து இப்போ கிடைச்சிருக்கான். ஸோ அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்க்குறப்பே வந்து லட்சுமி மேனன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை வந்து பயமுறுத்துகிற வகையில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த வேடிக்கையும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு தான் இப்போ லட்சுமி மேனனை வந்து போலீஸார் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அவங்களுக்கு இப்போ பட வாய்ப்புகள் குறைஞ்சிருந்தாலும் முன்னாடி பல ஹிட் படங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்க்குறக்கு இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து லட்சுமி மேனன் மேலே ஒரு அன்பு இருக்கு. அப்படி இருக்க நிலையில இப்படி அவங்க ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்து சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இந்த போதை வழக்கில் கைதாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ லட்சுமி மேனன் ஒரு கடத்தல் வழக்கில் இந்த மாதிரி கைதாகி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்து மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கப்புறம் லட்சுமி மேனன் வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க, போலீஸ்ல அவங்க சரண்டாக போறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.